ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அவரு எங்க போயிருக்காருமா, விருந்துக்கு போயிருக்காரா. இவரை நியாயமா விசாரிக்க விடுதலை பட்சமா இருக்கா சார். கனகராட்சிக்கு முழுக்க முழுக்க ஆதரவு இந்த எஸ்ஐ குருநாதன் தான் சார். சட்டப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 48 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளி கூப்பிட்டு விசாரிக்கிறதா. என்ன சார் 2 நாள் அலைய விட்டீங்களே, இன்னைக்காவது வர சொல்லுங்க. அவன் வந்து இவர் வெட்டுறதுக்காக ஆளை அனுப்பிக்கிட்டே இருக்கான். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தாலுகா திருக்கங்குறிச்சி பஞ்சாயத்து திருக்கங்குறிச்சி கிராமம் சார். சார் எங்களுக்கு 2005 இருந்து இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் சார். இந்த 100 ஏக்கர்ல எங்களுக்கு தீர்ப்பாயிருக்கு. முதல் நிலை தீர்ப்பானை எங்களுக்கு தீர்ப்பாகி உள்ளது. எங்களுக்கு எதிர்மனுதாரர் எங்களை வேண்டுமென்று எங்கள் சொத்தை சேதப்படுத்துகிறார், எங்களை கொலை மிரட்டல் விடுகிறார். நான் கடந்த வியாழக்கிழமை ஒரு 16 மணிக்கு சாத்தூர் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்க சற்று இருந்தேன். அங்கே எஸ்பி சாரை பார்க்க முடியவில்லை. ஏடிஎஸ்பி மிஸ்டர் அசோகன் சார் உடனே இதை பார்த்துவிட்டு, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறினார். சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் வெம்பக்கோட்டை, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு நம்பிராஜன், இன்ஸ்பெக்டர் பேர் நம்பிராஜன், அவரிடம் தொலைபேசியில் எங்கள் முன்னாலே பேசினார். எங்கள் தொலைபேசியில் அழைத்து, ஐயா இந்த சம்பந்தப்பட்ட கேஸை உடனே விசாரித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளி மீது எஃப்ஐஆர் ஃபைல் செய்யவும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் ஏடிஎஸ்பி இன்னொன்று சொன்னார், அம்மா நீங்கள் நேராக போய் வெம்பக்கோட்டையில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாரு. நாங்கள் வெம்பக்கோட்டையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே நம்பிராஜன் சார் என்ன சொன்னார், ஏம்மா நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு உட்கார சொன்னார். இங்கே உட்கார்ந்துருந்தேன். ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்பிராஜன் சார் என்ன சொல்றாரு, அவர் ஒளிந்து கொண்டார், அதனால் நீங்கள் நாளை வாருங்கள் அப்படின்னாரு. சரி, நான் திருப்பி மறுநாள் வந்தேன். மறுநாள் வந்தா, ஏம்மா இன்னைக்கு அவர் வரல, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. சரி, நாங்கள் அதுக்கும் வியாழன் போய் வெள்ளிக்கிழமை அலைஞ்சிருக்கோம், சனிக்கிழமையும் அலைஞ்சிருக்கோம். சனிக்கிழமை இங்கே வந்து அலைஞ்சோம். என்ன சார் 2 நாள் அலைய விட்டீங்களே, இன்னைக்காவது வர சொல்லுங்க. அவன் வந்து இவர் வெட்டுறதுக்காக ஆளை அனுப்பிக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா யாரும் என்ன செய்ய முடியும் சார் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைம்மா நீங்கள் போங்க, என்னை கூப்பிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு. சரி, அப்போ இன்ஸ்பெக்டர் நம்பிராஜன் என்னை கூப்பிட்டு அனுப்புவார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் போயிட்டேன். நேற்று திங்கள் ஞாயிறு முடிஞ்சிச்சா, நான் வேலைக்கிழமை அசோகன் சார்ட்ட கொடுத்தேன்னா, சட்டப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 48 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளி கூப்பிட்டு விசாரிக்கிறதா சட்டம். சரிங்களா? சரி, வியாழக்கிழமை போயிடுச்சு, வெள்ளிக்கிழமை போயிடுச்சு, சனிக்கிழமை போயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கூப்பிடல. திங்கள் செவ்வாய் 2 நாள் எதிர்பார்த்தோம், கூப்பிடவே இல்லை சார். மறுபடியும் உயிருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு தெரியுமில்ல சார், யாரோ தெரியாத நபர் யாரோ வர்றாங்கன்னு தெரியுமில்ல சார். அப்போ வந்து காலையில் நம்பிராஜன் சார்ட்ட ஃபோன் பண்ணிட்டு கேட்டுட்டு தான் வந்து இந்த இருக்கு பாருங்க. அப்போ நான் வாரேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவனை கதறேன், சார் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார், சொல்கிறேன் சார். இப்போ இங்கே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் எங்கே போயிருக்காருமா, விருந்துக்கு போயிருக்காரா, திருவிழாவுக்கு போயிருக்காரு சார். நாங்கள் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம். யாரு நம்பிராஜ் சார் எங்கேயோ போயிட்டார் சார். அந்த அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மறுபடியும் எங்கேயோ போய் ஒழிச்சுக்கிட்டார் சார். சார், நான் என்ன கேட்குறேன், எங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் முதல் நிலை தீர்ப்பாணை எங்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ நாங்கள் வந்து வெம்பக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில், சார் எங்களுக்கு முதல் நிலை தீர்ப்பாணை வழங்கப்பட்டது, சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு விசாரித்து இதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன் சார். இவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க சார். சரி சரி, அதனால தான் நான் ஏடிஎஸ்பிகிட்ட போனேன். இவங்க நல்ல முறையில் விசாரித்தா நான் ஏன் எஸ்பி சார்ட்ட போகிறேன். ஏடிஎஸ்பி அசோகன் சார் உடனே ஸ்டிக் பண்ணி சொன்னார், இப்போ அசால்ட் நேற்று நைட்டு மிஸ் ஆகிருக்கு, நீங்கள் உடனே குற்றவாளி கூப்பிடுன்னு சொன்னாங்க சார். உங்கள் கூப்பிட்டுருக்கணும் இல்லை சார், வியாழக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் இப்போ அவர் கூப்பிட மாட்டேங்கிறாங்க சார். இப்போ நம்பிராஜன் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு, அவரே நான் விசாரித்தேன்னா என் வேலை போயிருங்க. அப்போ யாருக்கு இதில் பின்னாடி யார் இருக்காங்க? சரி சார், நம்பிராஜன் சார் ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் இந்த ஊரில் இன்னொரு ஊருக்கு போவார். எங்களுக்கு யார் சார் இப்போ பாதுகாப்பு?
இந்த போலீஸ் தான் சார் எங்களுக்கு பாதுகாப்பு. இந்த போலீஸே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் எங்கே போய் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்களுக்கு முதல்நிலை தீர்ப்பாணை எவிடன்ஸ் இருக்கு. நாங்கள் அசோகன் சார்கிட்ட கொடுத்த எவிடன்ஸை வச்சுருக்கோம். இங்கே கொடுத்த சிஎஸ்ஆரையும் வச்சுருக்கோம் சார். அவன் மேலே இப்போ வரைக்கும் சார் அவன் இந்த ஸ்டேஷனுக்கு இப்போ வரைக்கும் வரல. அதுக்கு காரணம் என்ன? அவன் பின்னால் இருப்பவர் யார்? அதனுடைய மர்மம் என்ன? அந்த கனகராஜ் என்பவரின் பின்னால் இருப்பவர் யார்? அவருடைய மர்மம் என்ன? வராததுக்கு மர்மம் என்ன? இவர் சார் நியாயமாகவே விசாரிக்க மாட்டேங்கிறார் சார். இவர் நியாயமாக விசாரிக்க மாட்டேங்கிறார். குருநாதன் இவர் பேர். இவர் விசாரிக்கிறதுக்காக எஸ்பி ஆஃபீஸர் நான் போனேன் சார். இப்போ மறுபடியும் பாருங்க, இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் வந்து உங்க நம்மளை மிரட்டுறாரு. வந்து நம்மளை கேட்கணும்ல சார், கேட்கணும்ல சார். இவரை நியாயமாக விசாரிக்க விடுதலை பட்சமாக இருக்கா சார். கனகராஜுக்கு முழுக்க ஆதரவு இந்த எஸ் குருநாதன் தான் சார்.